கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 58 பேர் உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் பள்ளி எதிரே மளிகை கடைகள் மற்றும் வீடுகளில் கள்ளச்சாராயம் பாக்கெட் மற்றும் பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்ததை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரி எதிரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சி விஷ சாராய உயிரிழப்பு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக கோரி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Workal in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 58 பேர் உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் பள்ளி எதிரே மளிகை கடைகள் மற்றும் வீடுகளில் கள்ளச்சாராயம் பாக்கெட் மற்றும் பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்ததை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத். இது தொடர்பாக 2 பேரை கைது செய்த போலீசார் 50,000 மதிப்புள்ள கள்ளச்சாராய பாக்கெட் மற்றும் பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தியதில் 55க்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள். இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக 14 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ள நிலையில் புதுச்சேரியில் இருந்து மெத்தனால் கடத்தி சென்றதாக புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தனது தொகுதி முழுவதும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தால் தனக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன்படி இன்று காலை வேல்ராம்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியில் பள்ளிக்கு எதிரே மளிகை கடையில் சாராயம் விற்பது போன்ற வீடியோவை அவருக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் சாலை பணிகளை ஆய்வு செய்வதாக குறிப்பிட்டு போலீசாருடன் வேல்ராம்பட்டு ஏரிக்கு செல்லும் மாரியம்மன் கோவில் தெருவுக்கு சென்றார். அங்கு ஒரு வீட்டையொட்டி பகுதியில் மூட்டையில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் இருந்தன. அதை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் குடிமகன்கள் சாராயம் அருந்தும் இடமும் அங்கு இருந்தது. அங்கிருந்த மளிகை கடையில் பாட்டில்கள் சாராயம், அங்கிருந்த வீட்டில் சாராய பாக்கெட்டுகள் இருந்தன. அவற்றையும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் போலீசார் பறிமுதல் செய்தனர். அங்கு கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டிருந்த சக்கரவர்த்தியை போலீசார் பிடித்தனர். மேலும் கடைக்கு வெளியே இருந்த 2 வீலரின் இருக்கை பகுதியை தூக்கி பார்த்தால் அங்கு சாராய பாட்டில்கள் இருந்தன. இதையடுத்து சுமார் 50,000 மதிப்புள்ள கள்ளச்சாராய பாக்கெட் மற்றும் பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜனை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கூறும் பொழுது, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அடுத்து புதுச்சேரியில் அதுபோன்ற சம்பவம் நிகழக்கூடாது. தனது தொகுதி மக்கள் மீது அக்கறை கொண்டு அறிவுறுத்தி வந்த நிலையில் தற்போது சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது. இந்த சாராயம் எங்கிருந்து வந்தது, யார் விற்பனை செய்கிறார்கள் என்று விசாரணை செய்து சாராயம் எந்த கடையிலிருந்து வாங்கப்பட்டதோ அந்த கடைக்காரரை கைது செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரி எதிரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடந்த மே 5ஆம் தேதி நாடு முழுவதும் MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ கல்விகளுக்கான இளநிலை நீட் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. அப்போது பீகார், குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வினாத்தாள் கசிவு முன்னப்போது இல்லாத வகையில் நாடு முழுவதும் 67 மாணவர்கள் 720க்கும் 720 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தது. ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 6 பேர் முதலிடம் பெற்றது ஆகிய சம்பவங்கள் நடைபெற்றன. பீகார் போலீசார் மட்டும் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக இதுவரை 19 பேரை கைது செய்துள்ளனர். அதேபோல் குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலும் சிலர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்பினர் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு நீட் முறைகேட்டை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி விஷ சாராய உயிரிழப்பு தொடர்பாக CBI விசாரணை நடத்த வேண்டும். கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலகக் கோரி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட விஷ சாராயம் குடித்த 58 பேர் உயிரிழந்தனர். 155 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இத்தகைய நிலைக்கு தமிழக அரசின் மெத்தன போக்கும் கள்ளச்சாராய விற்பனைக்கும் துணை போனதே காரணம். எனவே இந்த விவகாரத்தில் CBI விசாரணை நடத்த வேண்டும். மேலும் விஷ சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தியும் அரசின் நிர்வாக திறன்மையின்மையாலும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதாலும் அப்பாவி பொதுமக்கள் குவியல் குவிலாக மரணங்களை ஏற்படுத்திய தமிழக அரசை மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு மெத்தனால் கடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MPயிடம் விசாரணை நடத்த வேண்டுமென அன்பழகன் வலியுறுத்தி உள்ளார். இதனிடையே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கள்ளச்சாராய விவகாரத்தில் CBI விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக பதாகைகளில் CBI என அச்சிட்டதை கையில் பிடித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கள்ளச்சாராய விற்பனைக்கு வாய்ப்பில்லை என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய அங்கீகாரம் மற்றும் மதிப்பீட்டு கவுன்சில் வழங்கி முடிவு வெளியிடும் நிகழ்ச்சி இன்று நடந்தது. இதில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு தாகூர் கல்லூரிக்கு NAAC கமிட்டி A கிரேடு வழங்கியதாக அறிவித்தார். முன்னதாக கல்லூரியில் அடல் இன்குபேஷன் சென்டரை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ், கல்லூரியின் உயர்தர மேம்பாட்டுக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வேலுராஜ் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், மின்துறையில் ரூபாய் 148 கோடி இழப்பு ஏற்படுகிறது. நாம் எங்கு மின்சாரம் வாங்குகிறோமோ அங்கு மின்சாரத்தின் விலை உயர்ந்து வருகிறது. இதையெல்லாம் சரி செய்யவே மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அரசு சார்பில் கடிதம் எழுதுகிறோம். மக்களுக்கு மானியம் மூலம் மின் கட்டணத்தை குறைக்க முடியுமா என்று ஆராய்ந்து வருகிறோம். மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்ட பிறகு 5 நாட்களில் மின்கட்டண உயர்வை அமல்படுத்த வேண்டும். ஆனால் நாங்கள் மின்கட்டண உயர்வை இதுவரை அமல்படுத்தவில்லை. இது தொடர்பாக மத்திய மின்துறை அமைச்சரவை சந்தித்து பேசவும் முடிவு செய்துள்ளோம். புதுச்சேரியில் கள்ளுக்கடை, சாராய கடைகள் அரசு மூலம் ஏலம் நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் கள்ள சாராய விற்பனைக்கு வாய்ப்பில்லை.
தமிழகத்தில் தான் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. இதை அவர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். மெத்தனால் விவகாரம் குறித்து தமிழ்நாடு அரசும் புதுச்சேரி அரசும் விசாரித்து வருகிறது. முழுமையான விசாரணை அறிக்கை வந்த பிறகு மெத்தனால் எங்கிருந்து வந்தது என்று கூறுகிறோம். புதுச்சேரியிலிருந்து மாதேஷ் என்பவரை கைது செய்துள்ளீர்கள். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ற அடையாள ஆவணங்களும் வைத்துள்ளார். இதுபோல் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கலால்துறை, காவல்துறை, தொழில்துறை என இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளையும் முடக்கிவிட்டு ஆய்வு செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் இல்லை. தொடர்ந்து நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் தேஜே கூட்டணி தலைவர் முதல்வர் ரங்கசாமி தான். கூட்டணியில் எந்த முடிவாக இருந்தாலும் அகில இந்திய தலைமைதான் எடுத்து அறிவிக்கும். எனவே அமைச்சர் கவர்னர் சந்திப்பு என்பது வழக்கமான நிகழ்வுதான். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிக்கும் இடையே எந்த விரிசலும் இல்லை. அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். தொடர்ந்து மக்களுக்கான திட்டங்களை முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைமுறைப்படுத்துவோம். எதிர்க்கட்சிகள் எங்களுக்குள் விரிசலை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். ஒரு பொய்யை மக்களிடம் திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக்கி வெற்றியும் அடைந்துள்ளார்கள். இது அரசியலுக்கு தொடர்ந்து ஏற்படுமா என்று பார்க்கிறார். இந்த கனவு நிச்சயமாக பலிக்காது. இந்த பொய்யை குறித்தான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட வெற்றி பெற்றார்கள். மக்களுக்கு எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறோம். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதும், மேம்பாலங்கள் கட்டவும், 34 இடங்களில் புதிய சிக்னல்கள் அமைக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் கொளத்தூர் கருணாகரன், மேல்மருவத்தூர் ரமேஷ், துணைத் தலைவர்கள் புருஷோத்தமன், கீழ்குத்தப்பாக்கம் ஐயப்பன், ஞானக்கல்மேடு நாட்டாமை கண்ணன், பழமுக்கல் வெங்கடேசன், அருள்மிகு ஸ்ரீ சுய பூதகாளி அம்பாள் திருக்கோவிலின் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா வெள்ளியனூர் ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா வெள்ளியனூர் ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி, புதுவை மாநில தலைவர் சரவணன், தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு, மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன், மாநில பொருளாளர் கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் வீரமுத்து, துணை செயலாளர் சங்கர், பாட்சா, இணை செயலாளர் நாகஜெயன், கிளை பொறுப்பாளர்கள் அசோக், சுரேஷ், அறிவழகன், செந்தில்குமார், முருகன், அருள்மணி, கணேஷ் மற்றும் கிளை உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கௌரவ தலைவர் ரவிக்குமார், முகமது யூனிஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையினை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு, மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம், மாநில பொருளாளர் கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் வீரமுத்து, மாநில துணை செயலாளர் பாஷா சங்கர், மாநில துணை பொருளாளர் மணிகண்டன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார், மாநில கௌரவ தலைவர் சம்பத்குமார், மாநில துணைத் தலைவர் ஐயப்பன், மாநில இணைத் தலைவர் பாண்டியன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். கேர்ள்ஸ் பியூட்டி மற்றும் அகாடமி சார்பில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களுக்கு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கேர்ள்ஸ் பியூட்டி அண்ட் அகாடமி சார்பில் அண்ணா சாலையில் உள்ள RKN ஹோட்டலில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களுக்கு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சாரி டிராப்பிங் வித் ஹேண்டில்ஸ் 10 நிமிடங்கள் மெஹந்தி புடவையில் டிசைனிங் செய்து காட்டினர்.
இதில் 10 மாநிலத்தின் மேக்கப்புகள் 20 நிமிடத்தில் செய்து முடித்தனர். மேலும் ஆரி ஒர்க் 30 நிமிடத்தில் செய்து காட்டி தாய்மையை போற்றுவதன் மூலம் உலக சாதனை புரிந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்னாசி தமிழச்சி, மதன் டேனோஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மேனேஜர் ஜெனிஃபர், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகியோர் மாணவர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். Ladies, last 5 minutes more. இன்னும் 5 minutes தான் இருக்கு. அதுக்குள்ள டக்குனு கம்ப்ளீட் பண்ணுங்க. எந்த இடத்துல இன்கம்ப்ளீட்டா விட்டுட்டீங்க செக் பண்ணுங்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டின் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerunjurian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. ஒயிட் டவுன் பிலிம்ஸ் மற்றும் சிவகுரு ஞானம் கலைக்குழு நடத்தும் புதுச்சேரி அளவில் மாபெரும் 4ஆம் ஆண்டு குறும்பட விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடத்தப்பட்டது. இயக்குனர் நடிகர் AR ராஜேஷ் எழுதிய இடுகாட்டு சீலை நூல் மற்றும் தமிழ்வாணன் எழுதிய புதைக்கப்பட்ட காதல் நூல் எனும் 2 நூல்களை ழகர சிறகு பதிகவும் மற்றும் சிவகுரு ஞானம் கலைக்குழு தலைவர் திருமேனி அழகன், நடிகர் விஜய் முருகன் மற்றும் கார்த்திக் சிவா, சிறப்பு அழைப்பாளர் இயக்குனர், ஒயிட் டவுன் பிலிம்ஸ் குழுவினரும் புதுச்சேரி கலைஞர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
புதுச்சேரி HIV கட்டுப்பாட்டு சங்கத்தின் கீழ் செயல்படும் திருநங்கை திருநம்பியர் ஓரின சேர்க்கையாளர்களுக்கான HIV கட்டுப்பாட்டு ப்ராஜெக்டில் செயல்படும் திருநங்கைகளுக்கான பாலியல் ரீதியான மன உளைச்சல் தந்த அதிகாரிகள் தொடர்பாக பலமுறை புகார் அளிக்கும் நடவடிக்கை இல்லாத சூழ்நிலையில் தங்களது ப்ராஜெக்டை எதிர்த்து திருநங்கைகள் சகோதரன் சமூகநல மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஷீதல் அவர்களின் அழைப்பின் பேரில் அவரது தலைமையில் புதுச்சேரி உருளையன்பேட்டையில் உள்ள தோழமை கூடல் அலுவலகத்தில் இன்று நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சமூக அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கடந்த 12 ஆண்டுகளாக புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்துடன் இணைந்து சகோதரன் அமைப்பின் உறுப்பினர்கள் ஆகிய திருநங்கைகள் திருநம்பிகள் ஓரின சேர்க்கையாளர்கள் ஆகியோருக்கான பாலியல் நோய்கள் குறித்தான திட்டங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றனர். இவர்களது சங்கத்தின் சிறப்பான பணியை தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கமும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கட்டுப்பாட்டு சங்கமும் பலமுறை கௌரவித்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தில் A கிரேடு பெற்ற சிறந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தேசிய அளவிலும் A கிரேடு பெற்ற சிறந்த சங்கமாக விளங்கி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் அதிகாரிகள் ஆகிய கூடுதல் இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் துணை இயக்குனர் சேதுராமன் ஆகிய இருவரும் தமது சமுதாய மக்களான திருநங்கைகளுக்கும் தமது அமைப்பின் பணியாளர்களையும் பாலியல் ரீதியாக வார்த்தைகளாலும் செய்கைகளாலும் தொடர்ந்து துன்புறுத்தி வந்திருக்கிறார்கள். இதனை கேள்விப்பட்டு கடந்த 25/3/2024 அன்று புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் சித்ரா தேவியை சந்தித்து எம் சமுதாய மக்களின் மீதான மேற்கண்ட 2 அதிகாரிகளின் பாலியல் சீண்டல் குறித்து ஷீதல் புகார் தெரிவித்துள்ளார். ஆனால் துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் இதன் காரணத்தினால் எங்களால் இந்த திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்த இயலாத நிலையை தெரிவித்துள்ளனர். இதனை விசாரித்த திட்ட இயக்குனர் சித்ரா தேவி அவர்கள் சொன்ன பாலியல் புகார் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மேற்படி திட்டத்தை செயல்படுத்த இயலவில்லை என்கின்ற எனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக கடிதம் மூலம் தகவல் தெரிவித்தனர். நாங்கள் எங்கள் சமுதாய வாழ்வான கூவாகம் மற்றும் பிள்ளையார் குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்ட காரணத்தினால் என்னால் அந்த கடிதத்திற்கு பதில் தர முடியாமல் போனது. இந்நிலையில் நாங்கள் 12 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்படுத்தி வந்த இத்திட்டத்தை மேற்படி 2 அதிகாரிகளும் வேறு சில நிறுவனங்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக அறிகிறோம். அதனால் நாங்களாகவே இந்த திட்டத்தை விட்டு வெளியேறும் விதமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். அதனால் எங்கள் சமுதாய மக்களை மிக கேவலமான வார்த்தைகளால் திட்டியும் பேசியும் உள்ளனர். அதேபோல் அவர்களது அலுவலகத்தின் உள்ளேயே எம் மக்கள் மீது பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இது தொடர்பாக புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் நலனுக்காக செயல்படும் சமூக அமைப்புகளின் ஆலோசனை கூட்டம் இன்று நடந்தது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பணி செய்ய வந்த திருநங்கைகளுக்கு பாலியல் ரீதியாகவும் வாய் வார்த்தைகளாலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அதிகாரிகள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிப்பது. வருகின்ற புதன்கிழமை அன்று காலை 10 மணியளவில் புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகில் ஒன்று கூடி பேரணியாக சென்று மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் ஆளுநர் இயக்குனர் உள்ளிட்டவர்களை புகார் மனு அளிப்பது. 12 ஆண்டுகளாக திருநங்கைகளின் வாழ்வுக்காக HIV கட்டுப்பாட்டு மையத்தின் கீழ் பணி செய்த சகோதரன் சமூக நல மேம்பாட்டு இயக்கத்திற்கு மீண்டும் ப்ராஜெக்டை தரும் வரை தொடர் போராட்டம் நடத்துவது. 3ஆம் பாலினத்தின் பாதுகாப்புக்கு ஒட்டுமொத்த சமூக ஜனநாயக இயக்கங்களையும் ஒன்று திரட்டி ஆதரிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவன தலைவர் சீதல், மீனவர் விடுதலை வேங்குகள் மங்கச்செல்வன், புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், காங்கிரஸ் கட்சி மகளிரணி நிஷா தலித், மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் ராஜா, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, பாரத நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் டேவிட், இந்திய தேசிய இளைஞரணி முன்னணி தாமரை கண்ணன், புதுச்சேரி சட்ட பஞ்சாயத்து இயக்கம் ஜெபின், தன்னம்பிக்கை கலைக்குழு எலிசபெத், ஔவையார் மக்கள் சேவை இயக்கம் தமிழரசி உள்ளிட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் திரளான திருநங்கை சகோதரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழுவின் தரநிலை வெளியீட்டு விழா புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் காலை 10:30 மணியளவில் நடைபெற்ற விழாவில் புதுவை மாநில கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் NAEC குழு கல்லூரிக்கு வழங்கிய தரநிலையை வெளியிட்டார். இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் இவற்றின் தரநிலையை மதிப்பீடு செய்து அந்நிறுவனங்களுக்கு அறிவிக்கும் அக்குழுவினர் புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு மே மாதம் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் வருகை புரிந்து ஆய்வு நிகழ்த்தினர்.
2 நாட்கள் பல்வேறு அளவுகோல்களின் அடிப்படையில் ஆய்வினை மேற்கொண்ட குழுவினர் ஆய்வின் முடிவில் வழங்கிய அறிக்கை அடிப்படையில் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு A கிரேடு வழங்கியுள்ளனர். இந்தியாவில் உள்ள மிக சில அரசு கல்லூரிகளில் NAAC A தர சான்றிதழ் பெற்ற அரசு கல்லூரிகளில் புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியும் ஒன்றாகும். மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இந்த தர சான்று பெற்ற ஒரே கல்லூரி புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி மட்டுமே ஆகும். தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி புதுவை மாநிலத்தில் முதன்மையான கல்லூரியாக திகழ்கிறது. கல்லூரியின் உள்கட்டமைப்பு, பசுமையான வளாகம், மாணவர்கள் இனிமையாக கல்வி கற்கும் சூழல், இந்தியா முழுவதிலிருந்தும் புதுவைக்கு சுற்றுலா வருபவர்கள் கட்டாயம் காணும் இடமாக தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி உள்ளமை மத்திய அரசின் சுற்றுலாத்துறை இக்கல்லூரி வளாகத்தை நகர்வனமாக அறிவித்துள்ளமை இன்ன பிற சிறப்பம்சங்கள் கல்லூரியில் இடம்பெற்றுள்ளன. இக்கல்லூரி பல்கலைக்கழகமாக மாற்றப்படுவதற்கான பல்வேறு வசதி வாய்ப்புகளையும் தன்னாட்சி நிறுவனமான செயல்படுவதற்கான தகுதிகளையும் பெற்றுள்ளது. இவ்வளவு சிறப்புடைய இக்கல்லூரிக்கு தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழுவினர் A கிரேடு வழங்கி உள்ளனர். இக்குழுவினர் வழங்கிய தரநிலையை புதுவை மாநில கல்வி அமைச்சர் மாண்புமிகு ஆ. நமச்சிவாயம் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அவரது உரையில் இக்கல்லூரி பல்வேறு தகுதிகளை வளர்த்து கொண்டுள்ளது. வளாகம் முழுவதும் பசுமையாக காட்சி தருகிறது. பல்வேறு தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தோட்டங்களுக்கான பெயர்கள் வீரமங்கை வேலு நாச்சியார் தோட்டம், சோழர் தோட்டம், வீரபாண்டிய கட்டபொம்மன் தோட்டம் என அனைத்தும் தமிழ் பெயர்களாக உள்ளமைப்பை சிறப்பம்சமாகும். இக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் அவர்களின் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக NAAC குழுவினர் இந்த கல்லூரிக்கு A கிரேடு வழங்கி உள்ளனர். இந்த தகுதியை பெறுவதற்கு முதல்வர் வழிகாட்டுதலே காரணமாகும். கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் R. வேலுராஜ் மற்றும் பேராசிரியர் சிறப்பான முறையில் செயல்பட்டு உள்ளனர். இந்த தகுதியை பெறுவதற்கு எல்லா வகையிலும் உழைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுரைத்தார். முன்னதாக கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆடல் இன்குபேஷன் மையம் திறந்து வைத்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்வின் பொழுது காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு PLM கல்யாண சுந்தரம் அவர்கள், கல்வித்துறை செயலர் திருமிகு P. ஜவஹர் அவர்கள், உயர்கல்வித்துறை இயக்குனர் திருமிகு ஆமன் சர்மா அவர்கள் மற்றும் கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் R. வேலுராஜ் உடன் இருந்தனர். இவ்விழாவில் கல்லூரி பேராசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக அறையை முற்றுகையிட்டு 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் மொத்தம் 63 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் 10 முதல் 16 ஆண்டுகள் சுகாதாரத்துறையில் பணிபுரிந்தும் இவர்களை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. ஆனால் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பணி நிரந்தரம் செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். அதன்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலியாக உள்ள 45 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய உயர்வு போனஸ் வழங்கிட வேண்டும். அது மட்டுமின்றி 108 ஆம்புலன்ஸ்களில் FC காப்பீடு இல்லாமல் பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஏதேனும் வாகனங்களுக்கு விபரீதங்கள் ஏற்பட்டால் நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக அறையை வாயிலில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். முப்பால் இலக்கிய பேரவையின் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பாவலர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா அரசு ஊழியர் சம்மேளனத்தில் நடைபெற்றது. முப்பால் இலக்கிய பேரவையின் தொடக்க விழா முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளனத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாவலர்களுக்கு அடையாள அட்டை விருதுகளை முனைவர் பஞ்ச் ராமலிங்கம், சுமதி ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியில் முனைவர் பச்சையம்மாள் பாண்டியன் வரவேற்புரையாற்றினார். கவிஞர் கவியுகன் தலைமை உரையாற்றினார். விழாவில் பாவலர்கள் வீரசேகரன், பிரக்லின், பிரான்சுவா, காமராசு, பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கேரியர் கிராஃப்ட் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிவதற்கான பணி நியமன கடிதங்கள் வழங்கும் விழா தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. கேரியர் கிராஃப்ட் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு சான்றளிப்பு மற்றும் பணி நியமன கடிதங்கள் வழங்கும் விழா ஹோட்டல் அதித்தியில் நடைபெற்றது. கேரியர் கிராஃப்ட் அகாடமி என்பது பல மென்பொருள் துறை சார்ந்த பயிற்சிகளை நேரடியாக அளிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்பு மற்றும் இன்டர்ன்ஷிப் பெற்று தரப்படுகிறது.
இவ்விழாவில் செல்வேந்திரன் ராஜகோபால், வைஸ் பிரசிடென்ட் உதயசங்கர், ஆண்ட்கிண்ட் ஜெய்ஸ்வால், கிஷோர் பூனப்பள்ளி ஆகியோர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கேரியர் கிராஃப்ட் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு மென்பொருள் தொடர்பான நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான சான்றளிப்பு மற்றும் பணி நியமன கடிதங்களை வழங்கி சிறப்புரையாற்றினர். பல துறை சார்ந்த தேவைப்படுகின்ற திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளை வழங்கி வருவதாகவும் இவை போன்ற பயிற்சிகள் இக்காலகட்டத்திற்கு மிகவும் தேவையானது, அவசியமானது ஆகும். சிறப்பு விருந்தினர்களாக கேரியர் கிராஃப்ட் அகாடமி பற்றி தகவல் சிறப்புரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கேரியர் கிராஃப்ட் அகாடமி இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்புற செய்திருந்தனர். இவ்விழாவில் பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்கள், பேராசிரியர்கள், வேலைவாய்ப்பு அதிகாரிகள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். எம்ஜிஆர் டாடா ஏஸ் ஓட்டுநர்கள் தொழிற்சங்க பெயர் பலகையை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பில்லுக்கடை சுப்பையா சாலை சந்திப்பில் எம்ஜிஆர் டாடா ஏஸ் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாப்புசாமி, அதிமுக மாநில நிர்வாகிகள், தொழிற்சங்க கௌரவ தலைவர் செல்வம், தொழிற்சங்க தலைவர் அந்தோணிசாமி, துணைத் தலைவர் அன்பு தென்றல், செயலாளர் மகேஷ், துணை செயலாளர் மாரிநாதன், ஆலோசகர் ராஜா, பொருளாளர் ஆனந்த், துணை பொருளாளர் சத்யா மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி CITU தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக 25,000 பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்துகளையும் முழுமையாக இயக்க வலியுறுத்தியும், பணியில் இருக்கும்போது மரணமடைந்த 5,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும், நவீன அடிமைத்தனத்திற்கும் சுரண்டலுக்கும் வித்திடும் வகையில் தொழிலாளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் சேர்க்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும், புதிய ஓய்வூதியத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் CITU தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 58 பேர் உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் பள்ளி எதிரே மளிகை கடையில் மற்றும் வீடுகளில் கள்ளச்சாராயம் பாக்கெட் மற்றும் பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்ததை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரி எதிரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு தொடர்பாக CBI விசாரணை நடத்த வேண்டும். கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலகக் கோரி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது.